Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான சூப்பரான மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வடை. நீங்க இத செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து வெங்காயம் எடுத்துக்கணும். பிறகு வந்து ஒரு வெங்காயம் போதும். இப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமா இருக்கும். அதனால 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து ஒரு 2 இலை போட்டுக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு 2 இலை போட்டுக்கிறேன், ஒரு சின்ன துண்டு. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகும், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகமும் போட்டுக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் இதில் போட்டுருங்க. உளுந்து வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் வந்து நான் அரைச்சி உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இப்போ வந்து திக்னஸ்க்காகவும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து உடச்சக்கல்ல இதில் போடுறேன். இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா நம்ம வெங்காயத்தில் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இந்த உளுத்தம்பருப்பை வந்து இதில் போடுறேன். இதில் வந்து இப்போ அரைச்ச உளுத்தம்பருப்பை போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இதே மாதிரி போட்டு எடுக்கலாம். சின்ன சின்னதாகவும் போட்டு எடுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் எப்படி நம்ம மேலே வந்து இப்படி எடுத்து விட்டோன்னா மேலே இருக்க பாகம் கூட வெந்துடும் சீக்கிரம். அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயை நம்ம அப்படி ஊற்றினா மேலே கொஞ்சம் காஞ்சிரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து இப்படி திருப்பி விட்டிங்கன்னா சீக்கிரம் அது வந்து வெந்துடும். பாருங்கள், நல்லா ஊதிக்கிட்டு நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். நல்லா சாப்பிடவும் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம உடச்சக்கல்ல போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இதோட ருசியே நல்லா இருக்குது. ஒன்று 2 சாப்பிட்றவங்க கூட இதில் ஒரு 5-6 போல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது எண்ணெயும் அவ்வளோ உரியல. நான் வந்து வெங்காயம்லாம் முதல்ல போட்டு வச்சதுனால நம்ம மாவு உடச்சக்கல்லையும் மாவையும் வந்து உளுத்த மாவையும் அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இல்லை முதல்ல நம்ம வந்து உளுத்தம்பருப்பை போட்டுட்டு அது ஒரு வெங்காயத்தை போட்டால் அந்த தண்ணியோட சத்து அதில் இறங்கி தண்ணி ஆயிரும். நம்ம எந்த ஷேப்லனாலும் போட்டு எடுத்துக்கலாம். வடை அப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் டேஸ்ட் இருந்தால் போதும் நமக்கு. நம்ம உடம்பில் உள்ள ஆரோக்கியத்திற்கு வந்து உளுந்தில் வந்து கால்சியம் சத்துக்கள் அதிகம் உள்ளது. தோல் பிரச்சனைகளும் குறையும். இரத்தத்தில் வந்து சிவப்பு அணுக்கள் வந்து அதிகரிக்கும். நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய வலி, அலர்ஜி, வீக்கம் போன்ற விஷயங்களை வந்து குறைக்கக்கூடியது வந்து இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அருமையான உளுத்தம்பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. உடச்சக்கல்லாம் போட்டனால அதோட டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.